Welcome to Jesus God Palace in the name of Jesus. போதும் நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து துதியுங்கள். ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மையும் நம் வாழ்க்கையும் மகிமைப்படுத்துவாங்க. எல்லாரும் துதியுங்கள் அவருடைய நாமத்தை. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளில் வாசமாயிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவன், பரிசுத்தர் மகத்துவமான தேவன், பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் நல்லவர் நல்லவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, வல்லவர் நல்லவர் மகத்துவங்கள் நிறைந்த தேவாதி தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவன், பரிசுத்தர் மகத்துவமானவர், பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே கன்மலையே, ஹalleluya ஹalleluya. அக்னியே ஸ்தோத்திரிக்கிறோம். கன்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமை மிக்க செயல்களை செய்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவன் வல்லவர் வல்லவர் மகத்துவமான தேவன் அவர். பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவன், பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே கன்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, பரிசுத்தர் மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். நம்முடைய தேவன் அற்புதர், மகத்துவமான தேவன் அற்புதர். ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya. யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya. கேள்விகள் சேராம் எங்கள் ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. நம்மை பரிசுத்த மார்க்கத்தில் நடத்தும்படியாக அழைத்தாரே. ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இனியே பரிசுத்தமாகட்டும் என்று. ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நித்திய ஜீவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய நித்திய ஜீவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை நமக்கு காண்பித்தாரே. ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இயேசுவே வல்ல மீட்பரே. ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மீட்பரே. ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல மீட்பரவர். ஹalleluya. நம்முடைய தேவன் நல்ல மீட்பர். ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவர் அவர். ஹalleluya ஹalleluya. கசந்த மாறவை மதுரமாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 யெகோவா தேவனே எல் ஷடாய் ஹalleluya 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 கண்மலையே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகன் அவர் ஹalleluya கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிப்போம் நமக்காக ரத்தம் சிந்திய கல்வாரி நாயகன் நம்மை மீட்கும்படியாக கல்வாரியை வெற்றி சிறந்தவர் நம் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டவர் ஹalleluya 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 நம் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்ட தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் நமக்காக அல்லவோ சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அல்லவோ ஹalleluya ஹalleluya ரத்தம் சிந்தனா ஹalleluya 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 நம்முடைய நோய்களை தீர்க்கும்படியாக நம்முடைய பாவங்களை ஹalleluya நீக்கும்படியாக நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக ஹalleluya ஹalleluya ஒரே கல்வாரியில் வெட்டி சிறந்தாரே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 நம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உங்க மகன் மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் உங்க கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் உங்க வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த நாதனே அபிஷேக நாதனவர் ஹalleluya அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்மை நம் மீதும் நம் குடும்பங்கள் மீதும் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya அளவில்லாத அன்புக்காக ஸ்தோத்திரம் அக்கினியுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் கண்மலையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya யெகோவா தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya அவர் யெகோவா தேவன் அவர் ஹalleluya எபினேசரேயுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நன்மைகளின் நாயகன் ஹalleluya நித்திய ஜீவன் அவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனை எங்கள் நித்திய ஜீவனை ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோகத்திலிருந்து வந்த ஹalleluya ஹalleluya ஜீவ அப்பம் அவர் ஹalleluya 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 நம்மை மீட்கும்படியாக பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவர் ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக கல்வாரி இரத்தம் சிந்தினீரே ஹalleluya எங்களை மீட்கும்படியாக ஹalleluya யெகோவா தேவனே எல் ஷடாய் எல் ரோயி சமாதான பிரபுவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 உயர்ந்தவர் அவர் உன்னதர் சிவந்தவர் மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனவர் ஹalleluya 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 வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அக்கினியாய் இப்போது எங்கள் குடும்பங்கள் இறங்கி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் நம் புகழ்ச்சிக்குரியவர் ஹalleluya நம் ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லவர் நல்லவர் நல்லவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் எபனேசரே எல் ரோயி ஹalleluya 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 நம்மை கண்டாரே ஹalleluya ஹalleluya கண்டு நம்மை அழைத்தாரே நம்மை காண்கின்ற தேவன் பார்க்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya குணவேண்டி ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya ஹalleluya புல்லுள்ள இடங்களில் நடத்தி செல்கிறாரே அந்த தண்ணீர் இரண்டையும் நடத்தி நம்மை வழி நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் வசத்தை அவருடைய நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே ஹalleluya உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya அவருடைய கிருபைக்காக அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya அவர் கல்மணி ஹalleluya 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 எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரம் ஹalleluya எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம் அகியானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya எங்களை கரம் பிடித்த நாயகனே ஸ்தோத்திரி அவர் நம்மை கரம் பிடித்த நாயகன் சேற்றிலிருந்து நம்மை தோன்றி எடுத்தாரே ஹalleluya ஹalleluya அவர் ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே ஹalleluya நமக்கு ரட்சிப்பை தந்த தேவனை ஸ்தோத்திரி அவர் ரட்சிப்பின் தேவன் அவர் மீட்பர் நல்ல மீட்பர் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் வழியிலே பரலோகம் இல்லை என்று கற்று தந்தாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதியில் ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது
எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே உண்மை சோதரிக்கிறோம். நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனை சோதரிப்போம். அவருடைய அளவற்ற அன்புக்காக சோத்திரம். அபிஷேகம் ஆதரே ஹாலே லூயா தூயோனே துதிக்கை பாத்திரரே மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே உண்மை சோதரிக்கிறோம். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சோத்ர சோத்ர சோத்ரம் ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பல்லோக தேவாதி தேவரே நீர் பரிசுத்தர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சோத்ர சோத்ர சோத்ரம் ஆண்டவரே நல்லவரே சோத்ர யெகோவா தேவனையுமே சோதரிகிறார். எல்ஷடாய் ஹாலே லூயா கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்ற நாம உடையவரை சோதரிப்போம். அற்புதர் அவர் அற்புதர் அவருடைய அற்புதங்களுக்காக சோத்திரம். ஹாலே அவருடைய வல்லமைக்காக சோத்திரம். ஹாலே லூயா ஹாலே லூயா சோத்திரம் மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே உன்னதரே சோதரிகிறார். எபினேசரே எல்ஷடாய் எல்ரோடி ஹாலே லூயா ஹாலே லூயா அற்புதம் அற்புதம் ஹாலே லூயா ஹாலே அவருடைய மகத்துவங்களுக்காக சோத்திரம். அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சோத்ரா 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 எங்கள் ரட்சகரே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா ஹாலே லூயா சிறையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. சிறைப்பட்ட நம்மை ஹாலே லூயா சிறந்து விளங்கும்படி ஹாலே லூயா நம்மை அழைத்தாரே. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே எங்கள் ரட்சகரே சோதரிக்கிறோம். ரட்சிப்பின் தேவனே ஜீவன் நதியே ஹாலே லூயா ஜீவன் நதியாக இறங்கி கொண்டிருக்கிறாரே. நம் குடும்பங்களே ஹாலே லூயா நம் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜீவன் நதியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவனை சோதரிப்போம். அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவனை சோதரிப்போம். ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்ரீநாதன் அவர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா குடும்பங்களில் இருக்கிற எல்லா தீமைகளையும் சுட்டரிக்கும்படியாக அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறாரே. சோதரிப்போம். ஹாலே லூயா அவருடைய வல்லமைக்காக சோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக சோத்திரம். ஹாலே லூயா கர்த்தத்துவங்களுக்காக சோத்திரம். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவமே. ஹாலே லூயா எங்கள் அக்கினியே. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே சோதரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அதிசய கர்த்தர் அவர். ஹாலே லூயா அதிசய கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் தேவாதி தேவனே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வல்ல மீட்பர் அவர். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வல்ல மீட்பரே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா எங்கள் மீது நோக்கமாயிருந்த தேவனே. ஹாலே லூயா எங்கள் மீது நோக்கமாயிருந்து எங்களை அழைத்த தேவனே. ஹாலே லூயா முழு தயவுக்காக சோதரம். ஹாலே லூயா ஹாலே லூயா அவர் நம்மை அழைத்த தேவன் நம் மீது நோக்கமாயிருந்தாரே. சோதரிப்போம். ஹாலே லூயா ஹாலே லூயா நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹாலே லூயா ஹாலே லூயா சோத்ரா சோத்ரா சோத்ரம் ஆண்டவரே பரிசுத்தலோக தேவனையுமே சோதரிக்கிறோம். பரிசுத்த நாதனையுமே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிற தேவனுக்கு சோத்திரம் சொல்லுவோம். ஹாலே லூயா அவர் அபிஷேக நாதன் அவர். ஹாலே லூயா எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. அளவில்லாமல் அபிஷேகத்தால் கொண்டு கொண்டிருக்கிறீரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹாலே லூயா உமது வல்லமைக்காக சோத்திரம். உமது அக்கினிக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் குடும்பங்களில் அக்கினியாகி இறங்கி கொண்டிருக்கிறீரே. ஹாலே லூயா எங்கள் இயேசுவே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசுவே சோத்ரா 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 வல்லவரே நல்ல மீட்பரே. ஹாலே லூயா நல்லவரே சோதரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம். பரிசுத்த நாதனையுமே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வல்லமை மிக்க செயல்களை செய்கிறவரையுமே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா கர்த்தத்துவம் நிறைந்தவரையுமே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா மகிமையே. ஹாலே லூயா எங்கள் மாற்றுமையுமே சோதரிக்கிறோம். மகத்துவமையுமே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா நித்திய ஜீவன் அவர். அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹாலே லூயா நம்முடைய வழியாகிய தேவனை சோதரிப்போம். ஹாலே லூயா சோத்திரமாடுவதே சோத்திர சோதர எங்கள் ரட்சகரையுமே சோதரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே மாற்றுமை நிறைந்தவரே பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர் நம்முடைய ஆராதனைக்கிற தேவன் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை சோதரிப்போம். நம் குடும்பத்தை பரிசுத்தமாய் மாற்றுகிறவரை சோதரிப்போம். ஹாலே லூயா நம் குடும்பத்தில் எல்லாரையும் வெற்றி பாதையை வழி நடத்துகிற கிருபைக்காக சோதரிப்போம். ஹாலே லூயா வியாக்கிரிக்காக சோதரம். ஹாலே லூயா ஞானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை தருகிறதற்காக சோதரிப்போம். ஹாலே லூயா அவர் புகழ்ச்சிக்குரியவர். ஹாலே லூயா அவரே புகழ்ச்சிக்குரியவர். அவரே மகிமைக்குரியவர். அவரே அத்துதிக்கு பாத்திரர் நோயோனே துதிக்கு பாத்திரரே மகத்துவம் நிறைந்தவரே மாற்றுமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹாலே லூயா அவர் கிருபை நிறைந்த தேவன். அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். கல்வாரி சிறுவை அவர் நமக்காக எல்லோ முள்முடி சூட்டினார். நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படி முள்முடி சூட்டினாரே. ஹாலே லூயா யெகோவா தேவனே எல்ஷடாய் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் அவர். சிருஷ்டி கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹாலே லூயா எங்கள் சிருஷ்டி கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலே லூயா
ஹalleluya அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன் அற்புதம் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதம் மகத்துவமான தேவன் அற்புதம் ஹalleluya ஹalleluya அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya எங்கள் ரட்சகரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நம்முடைய ரட்சகர் அவர் ஹalleluya ஹalleluya அக்கினியே ஹalleluya அளவில்லாமல் குடும்பங்களை இறங்கிக் கொண்டிருக்கிறது கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஒரு வல்லமைக்காக ஸ்தோத்திரம் குடும்பங்களில் வல்லமையாய் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உங்கள் கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 வல்ல மீட்பரே நல்ல மீட்பரே ஹalleluya நல்ல மீட்பரவர் ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 தினேஸ்வரே எல் ஷடாய் எல் ரோய் ஹalleluya ஹalleluya எங்களை காக்கும் தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை நம்மை காக்கின்ற தேவன் அவர் நம்மை காண்கின்ற தேவன் அவர் ஹalleluya 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 போக்கில மனசுல ஒவ்வொரு நாளும் நம்ம இது நோக்கமாயிருந்து பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஹalleluya 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 சர்வ சிருஷ்டியரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya இப்போது ஒரு பாடல் பாடலாம் கேட்டு பாடுங்கள் என் பொழுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் வேளையில் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளனே துணை நின்றிடுமே ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளனே துணை நின்றிடுமே தேவசாயலாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை கொள்ளிடுமே தேவசாயலாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழையாய் பொழிந்திடுமே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாத வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாட வேளையில் கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் கிரியை செய்திடுமே கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் கிரியை செய்திடுமே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம். இப்போது நாம் பைபிள் எடுப்போம். வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்கள் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல் மழையை நான் இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆழப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும்
மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல்லென்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்திற்குள்ள சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல் மழையை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தனியின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகுந்த கொடியதாய் இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோது உண்டானதில்லை. எகிப்து தேசமெங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த மோசேயின் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பிட்டு, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நான் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கங்கள் ஒழிந்து கல்மழை நின்று போம், அதனால் பூமி கர்த்தரது என்பதை நீர் அறிவீர், ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். அப்பொழுது வார்கோதுமை கதிர் பயிரும் சணல் தாழ்பயிருமாய் இருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமை கம்மும் கதிர் விடாமல் இருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தார். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது. மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது. மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவரும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்போது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு போனது. நேற்றைக்கும் வாதைகளை சகலவித வாதைகளையும் அவர் அங்கே தேசத்திலே அனுப்பினார். அப்போதும் அவர்களை போக விடுவேன் என்று சொன்னதும் அதற்கு மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணதும் அது அந்த வாதி நின்று போனது என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், அங்கே மோசையை நோக்கி சொல்கிறார், அவன் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆராதிக்க அவன் அனுப்பவில்லை. அதனால் தேவன் சொல்கிறான், நீயும் ஆர்வமாக சென்று பார்வோனிடம் சொல்லுங்கள், நாளைக்கு இந்நேரம் கல்மழையை பொழியப்படுவேன். யார் யார் தேவனுடைய வார்த்தைக்கு மோசையும் ஆர்வமாக அங்கே எங்கும் தேசம் எங்கும் தெரியப்படுத்தப்பட்டது. எப்படி என்றால், அந்த தேசத்தில் யார் யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மிருக ஜீவன்களையும் மனிதர்களும் தங்களுடைய வீடுகளில் சென்று பத்திரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதிப்பு வராது. வெளியில் இருக்கிற மிருக ஜீவனானாலும் மனுஷர்களானாலும் அவர்கள் செத்து போவார்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பயந்த எகிப்தியர்கள் அங்கே அவர்கள் வீடுகளில் தன்னுடைய மிருக ஜீவன்களையும் அவர்களும் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் பயப்படாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதவர்கள், அங்கே வெளியே இருந்தவர்கள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாய் கல்மழை அங்கே பொழிந்தது. கல்மழையோடு அக்கினியும் பொழிந்தது. அவ்வளவு கொடியதாக இருந்தது. அங்கே எல்லா பயிர் வகைகள், மரங்கள் இப்படியாக எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. ஆனால் கோசேன் நாட்டில் யார் இருக்கிறது? தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. அடுத்ததாக மீண்டும் பார்வோன் என்ன சொல்றாரு என்றால், இந்த கொடுமையை பார்த்ததும் அவர்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது. காரணம், அக்னியோடு கலந்த கல்மலை அது அதிகமாய் பாதிப்பை கொண்டு வந்ததனால் பார்வோன் என்ன சொல்கிறான் என்றால், நான் பாவம் செய்தேன், நான் இப்போது உன்னுடைய தேவனுடைய ஜனங்களை அனுப்புகிறேன், அவர் தேவனை ஆராதிக்கும்படி, இதை எடுத்து மாற்றும்படி நீ சொல்லென்று அங்கே சொல்கிறான். அதன்படியாக மோசே என்ன சொல்கிறான் என்றால், நீ இனியும் கடினப்பட்டு தான் உன் இதயம் இருக்கிறது என்று நான் அறிவேன். எனினும் நான் தேவனை நோக்கி இந்த பட்டணத்தை விட்டு வெளியே சென்றதும் தேவனை நோக்கி என் கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டும் போது தேவன் கல்மலையை இடி முழக்க
இறக்கங்களையும் நிறுத்தப்படுவார். அது மோசே வானத்தை நோக்கி கரத்தை நீட்டின போதுதான், அங்கே அந்த கோலை வானத்தை நோக்கி நீட்டின போதுதான் அந்த கல்மழையும் அக்னியுமாக கலந்தங்கே பொழிந்தது. இப்போது திருப்பி அவன் வானத்தை நோக்கி தன்னுடைய கரத்தை நீட்டும் போது, தேவனை நோக்கி அங்கே நீட்டும் போது அது எல்லாம் நின்று போகும் என்று சொன்னான். அதன்படியாக அங்கே நின்று போனது. நாம் இந்த இதுல பார்க்கும்போது எவ்வளவு தடவை அங்கே அற்புதங்கள் நடத்தப்பட்டதோ, எனினும் பார்வோனுடைய இருதயம் கல் மனதாகத்தான் கருணப்பட்டுக் கொண்டிருந்தது. முதலாவதாக நாம் பார்த்தோம், அங்கே பாம்புகளாக மாறியது, கோள்கள் பாம்புகளாக மாறியது. அடுத்து நதிகள் எல்லாம் ரத்தமாக மாற்றப்பட்டது. அடுத்து தவளைகள் தேசமெங்கும் தவளைகள் அனுப்பப்பட்டது. பேன்கள் அங்கே புழுதியை அடிக்கும் போது பேன்களாக மாறியது. வண்டுகள் தேசம் எங்கும் மூடியது. அது மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோய்கள் வரப்படினார். சூளை சாம்பலை தேசத்தில் அனுப்பி மனுஷர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் கொப்புளங்களை வரப்பண்ணினார். அடுத்ததாக சகலவித கொள்ளை நோயினாலும் வாதித்தார், கல்மலையாலும் வாதித்தார். எனினும் அவனுடைய பார்வனுடைய இருதயம் அங்கே கண்ணப்பட்டுக் கொண்டுதான் இருந்தது. அங்கே அந்த பயிர் வகைகள் கல்மலையினால் பயிர் வகைகள் என்ன வாட்கோதுமை, அதே போல் வாட்கோதுமையும் சணலும். வாட்கோதுமைனா பார்லி, நம்ம அந்த பார்லி அரிசி இருந்த நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க யாரு மாதிரி. அது இதெல்லாம் கதிர் வெளியில வந்து அப்படியே நல்ல செழிப்பாக இருந்தது. அதெல்லாம் அழிந்து போச்சு. ஆனால் கோதுமை கம்பி இவையெல்லாம் கதிர் விடாத இருந்ததுனால் அது தப்பி பிழைத்தது. இப்படியாக தேவன் இவ்வளவு காரியங்கள் தன்னுடைய கரத்தின் வல்லமையை அங்கே வெளிப்படுத்திய பாவங்களுடைய இருதயம் இப்போதும் கடினப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் அடுத்ததாக இப்போது தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இப்போது தன்னைத்தானே சோதித்தறிகள். காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக வாழ்ந்தோம், தேவனுக்கு பிரியமாய் எப்படி நடந்தோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக தேவனுக்கு நேராக இருந்ததா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் தேவனுடைய அன்பில் நிலைநின்றோமா? பரிசுத்தத்திலே பரிசுத்தமாய் நாம் மாறிக்கொண்டிருக்கோமா? நம்மை சோதித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போதும் அடுத்ததாக கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திருப்புவோமாக. எல்லாரும் தங்களுடைய பலவீனங்களை, வியாதிகளை, குடும்ப சீர்கேடுகள் எல்லாம் தேவனுடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக வையுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போது உமது ஜீவ ரத்தம் ஆண்டவரே வியாதிகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களும், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும். உமது ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படுவதாக. உமது ஜீவ ரத்தத்தால் நோய்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற எந்த பலவீனமா இருந்தாலும் இப்போதே முற்றிலும் ஒரு விடுதலை கிடைப்பதாக. சமாதானத்துக்கு ஏதுவாக ஆண்டவரே ஒரு நாமத்தால் விடுதலைகளை கற்றுக்கிறோம். அதே போல் குடும்பத்தில் சீர்கேடாய் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒரு கல்வாரி சிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. உமது ஜீவ ரத்தத்தால் குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமது ஜீவ ரத்தம் குடும்பங்களை மகிமைப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. உமது அன்பின் ஆண்டவரே, அளவற்ற அன்பினால் ஆண்டவரே நீர் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி வெற்றி சிறந்து அந்த ரத்தம் குடும்பங்களில் ஆண்டவரே முழுமையாய் ஊற்றப்படுவதாக. உம்முடைய அன்பின் உமது அன்பு குடும்பங்களில் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருடைய ஆவியாத்ம உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. அமே ஸ்தோத்திரமே. இப்போதும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இப்ப என்னென்ன தேவைகள், குடும்ப தேவைகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது இங்க இருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமது மகிமையை குடும்பங்களில் வெளிப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீர் வெளியே வரும்படி உதவி செய்வீராக. அதற்கான வழிவாசல்களை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஏற்ற வரங்களை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அவர்கள் தங்களுடைய துணையை கண்டறியக்கூடிய கிருபையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் அந்த குடி பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி அவர்களுக்கு மனமாற்றத்தின் கட்டளையிடுவீராக. ஆமே ஸ்தோத்திரம். உமது அன்பால் நிரப்புவீராக. அவர்கள் உண்மை காணும் கண்களை ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்க பெற்று பண்ணுவீராக. வெற்றிப்பை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது வருகிற எக்ஸாம்களில் நல்ல மதிப்பெடுக்க உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே அவர்களுக்கு பலத்தை கொடுக்கும் ஆண்டவரே. ஞானத்தால் நிரப்புவீராக.
சக்தியால் நிரப்புவீராக. மேலும் குடும்பங்களில் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளால் நிரப்புவீராக. ஹalleluya. வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுவேன் என்கிற ஆண்டவரே. வருஷங்கள் ஆண்டவரே இந்த வருஷம் உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களில் முடிசூட்டப்படுவதாக. ஹalleluya. வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக வழி நடத்துவீராக. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வளரவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வாலிப பிள்ளைகளை நடத்துவீராக. பயபக்தியோடு அவர்கள் உண்மை தொழுது கொள்ள உதவி பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம். மேலும் பொருளாதார ஆசீர்வாத குடும்பங்களில் கட்டளை இருக்கிறாக. எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி பண்ணும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே குடும்பங்களை ஜெபாவியால் நிரப்புவீராக. ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றுவீராக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்களை செய்திருப்பீராக. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் நல்ல போஷிப்புகளை புஷ்டியானவன் சுத்தமான ஆகாரங்களால் போஷிப்பீராக. நல்ல வஸ்திரங்களை கட்டளை எழுவீராக. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். உமது பிரசன்னமும் மகிமை கிருபை சமாதானம் நிறைவாய் யாவரோடு இருப்பதாக. எல்லாவற்றையும் பொறுப்படுத்தும் நடத்தும் ஆசி என்பது இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் ஸ்பெஷல் பிரேயர் சொல்லலாம். என்னாலும் ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த காஞ்சனா மகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுவீராக. சோர்வு அசதி பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் அவளை விட்டு நீங்கி போகட்டும். அவளுடைய சரீரம் பலப்படுவதாக. உமது ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே ஹalleluya. அவளுடைய ஸ்கின் ப்ராப்ளங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் ஏற்பட்ட எல்லா தோல் மாற்றங்களும் நீங்கி போவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். மகளை பலப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சரி நாம யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.